செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் ஏ வந்து 1 2 3 எக்ஸெட்ரா 45 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது ஏல 1லேருந்து 45 வரைக்கும். அண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுன்றது ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏயோடைய ஸ்கொயர் ஏயோடைய ஸ்கொயர் வர்ற மாதிரி ஒரு ரிலேஷன் எழுதணும். அது வந்து ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏக்கு சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல ஏ கிராஸ் ஏ நம்மளுக்கு எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏ கிராஸ் ஏ எப்படி வரும்? ஏயோட ஏயை நம்ம ஆர்டர் பேரில் எழுதுவோம். ஏயையும் எழுதுவோம். ஏவே ஏற்கனவே என்னது 1 2 3 எக்ஸெட்ரா 45 வரைக்கும் வரக்கூடிய நம்பர்ஸ். அதோட நம்ம 1லேருந்து திரும்ப அதே 45 நம்பரை நம்ம என்ன செய்யணும்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் பேரில் ஆர்டர் பேரில் 1,1ல் ஆரம்பித்து அப் டு 45,45 வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டர் பேரில் கிடைக்கும் ஏ கிராஸ் ஏ. இது நம்மளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சப்செட் வர்ற மாதிரி நம்ம ஆரை எழுத சொல்கிறாங்க. அந்த ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 1உடைய ஸ்கொயர் என்ன? 1 அடுத்து 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்கே இருக்குது? ஏல இருக்கக்கூடிய செட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். 2ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா 2உடைய ஸ்கொயர் என்ன? 4. அடுத்து 3ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா 3 3s are 9. ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆறுன்ற ரிலேஷன் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணணும்? ஏயோடைய ஸ்கொயராக வரணும், அது ஏ கிராஸ் ஏக்கு சப்செட்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அடுத்து 4 எழுதுவோம். 4s are 16. அடுத்து 5 திருப்பி ஸ்கொயர் பண்ணுங்கள். 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 6 6 are 36. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? 7 எழுதணும். பட் 7 7s are 49 வந்துடும். நம்மளுக்கு இருக்கிறதே என்ன எலமெண்ட் தான்? 45 வரைக்கும் தான் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஸ்கொயர் பண்ணி வர 7 7s are 45ன்றது எதில் வராது? ஏ கிராஸ் ஏல இருக்காது. ஸோ நம்ம இதோட இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஆறுன்ற ஒரு ரிலேஷனை அவங்க சொன்ன மாதிரி எழுதியாச்சு. இதில் நம்மளுக்கு 1ன்னு ஒரு எலமெண்ட்டு அதோட ஸ்கொயர் வந்துருச்சு, 2ன்னு ஒரு எலமெண்ட்னா அதோட ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஏயோட ஸ்கொயராகவும் எழுதிட்டோம். அதே போல் இந்த ஆறுன்ற ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் ஏக்கு சப்செட்டாக இருக்கும். ஏன்னா 1,1ம் இந்த ஏ கிராஸ் ஏல தான் இருக்கும், 2,4ம் ஏ கிராஸ் ஏல தான் இருக்கும். இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே ஆறில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே எங்கே இருக்கும்? ஏ கிராஸ் ஏல இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவங்க சொன்ன மாதிரி ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏக்கு நம்ம ஆன்சர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, நீ எழுதின அந்த ரிலேஷன் ஆருக்கான டொமைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் ஆஃப் ஆர்ன்றது நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அந்த ரிலேஷன், அதில் அந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே என்னதான்? டொமைன். முதல் இருக்க நம்பர், அதாவது ஏயோடைய ஆன்சர், அதுவும் ரிலேட் பண்ணியிருக்கும். இப்போ நம்மளுக்கு நம்ம அது கிளியராக நம்ம எதை பார்த்தே எழுதிடலாம்? நம்ம ரிலேஷனை பார்த்தே எழுதிடலாம். ஆறுன்ற ரிலேஷனுக்கு நம்ம செட் எழுதியிருக்கோம்ல, அந்த ஆர்டர் பேரில் முதல் நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்து எழுதினீங்கன்னா அதுதான் டொமைன். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. தென் ரேஞ்சுன்றது செகண்ட் நம்பர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் எதோட ரிலேட் பண்ணியிருக்கோம்? 1 எதோட ரிலேட் பண்ணியிருக்கோம்? 2 எதோட ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் நம்பர் எல்லாமே ரேஞ்ச். 1 4 9 16 25 36 இது எல்லாமே ரேஞ்ச். அப்போது 1, 4, 9, 16, 25, 36. அப்போது கொஷினில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. 1 வந்து ஆறுன்ற ரிலேஷன், 2 வந்து டொமைன், 3 வந்து ரேஞ்ச். கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, புரியுதா? தேங்க்யூ.